எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகி தமிழா. 7 நாட்கள் 7 செய்திகள். இது உங்க டெக் செய்திகள் 106வது எபிசோட். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம சேனலில் 2 சூப்பரான கிவ்வே போயிட்டு இருக்கு. ஒன்று 5 நோக்கியா ஃபோன் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்று இந்த ஆசமான மோட்டோ ஒன் ஃபிஷன் ப்ளஸ் ஃப்ரீயாக கிவ்வே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 கிவ்வே வீடியோஸோட கார்ட்ஸ் நான் இங்கே தரேன். அதே சமயத்தில் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். ஒரு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணனா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் தான் ரொம்ப ஃபேமஸான 2 இ-காமர்ஸ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ அதுக்கு போட்டியாக ஜியோ மார்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ மார்ட் நம்மளுக்கு எப்போ வெப்சைட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் முன்னாடி நமக்கு ஆப்பிள் iOS ஸ்டோருக்கும் அப்புறம் நமக்கு ப்ளே ஸ்டோருக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணி இந்த 3-4 டேஸ்லேயே நமக்கு 10 lakh டவுன்லோட்ஸ் தாண்டி இருக்கு. கண்டிப்பா வேற லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் தான் நமக்கு தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஷாப்பிங் கேட்டகரியில. ஸோ இவங்க ஆல்ரெடி சென்னையில கூட டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 200 சிட்டிஸ்க்கு நமக்கு டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க ட்ரை பண்றதா இருந்தா கண்டிப்பா ஜியோ மார்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா ரொம்ப பெரிய செய்தி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல விஷயம். ஆமாங்க, இப்பெல்லாம் நம்ம சைனால மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு நியாயமான பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆப்பிள் ஐஃபோன் XR மட்டும் தான் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு நேத்துல இருந்தோ முந்தா நேத்துல இருந்தோ ஆப்பிள் ஐஃபோன் 11 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது கூட இல்லைங்க, இந்த ஐஃபோன் 11 எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ சென்னைனா எக்ஸாக்டா சென்னை இல்லை, ஸ்ரீபெரும்புத்தூர்ல நமக்கு ஃபாக்ஸ்கான் ஃபெசிலிட்டி இருக்கு. அங்கதான் நம்மளுக்கு இந்த ஐபோன் 11 மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆப்பிள் இன்னொரு ப்ராடக்ட்டும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்றது ஸ்டார்ட் பண்ணதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபோன் SE 2020 லான்ச் பண்ணாங்களே, அது பெங்களூர்ல மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐபோன் XR, இப்போ ஐபோன் 11, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபோன் SE 2020. ஸோ ஒரு மாடலா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிள் என்ன காரணத்துக்கு இந்தியாவில் மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அவங்க சைனால மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வராங்கன்னா எக்ஸ்ட்ராவா 22% டாக்ஸ் அவங்க கட்டணும். ஸோ அந்த 22% டாக்ஸ் எப்படியும் நம்ம காஸ்ட்ல தான் அதிகமாக நம்ம தான் கட்ட போறோம். ஸோ அந்த காஸ்ட்டை கட் பண்றதுக்காக இப்போ இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா 22% வரைக்கும் நமக்கு பிரைஸ் குறைக்கலாம். பட் ஆப்வியஸ்லி ஆப்பிள் உடனே 22% பிரைஸ் குறைக்க மாட்டாங்க. பட் இவென்ச்சுவலா பார்த்தீங்கன்னா ஐபோன் பிரைஸ் இந்தியாவிலும் கொஞ்சம் ரீசனபிளா பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் நோட் 20. ஆமாங்க, சாம்சங் நோட் 20 நமக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஸோ அன்னைக்கு நம்மளுக்கு சாம்சங் நோட் 20, நோட் 20 அல்ட்ரா லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம ரெண்டர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஃபோனும் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்மளோட தலைவிதி இந்தியாவில் நமக்கு எக்ஸினோஸ் ப்ராசரோட தான் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் யூஎஸ்லாம் நமக்கு ஸ்னாப் டிராகன் கொடுப்பாங்க. அந்த ஸ்னாப் டிராகன் எப்போ தான் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் 20யோட ப்ரைஸஸ் நம்மளுக்கு லீக் இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சாம்சங் கொரியன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொரியால தான் நமக்கு பிரைஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ கொரியன் கரன்சி படி பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங் நோட் 20 $1.99 மில்லியன் நம்மளுக்கு பிரைஸ் பண்றாங்க. ஆமாங்க, கொரியன் கரன்சியில் 1.99 மில்லியன். ஸோ இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 74,700 rupees வருது. 75,000 அப்படின்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோட் 20 அல்ட்ரா ஹையஸ்ட் வேரியன்ட் நமக்கு கொரியன் கரன்சியில் நம்மளுக்கு 1.452 மில்லியன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது நம்மளுக்கு இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு 90,400 rupees வருது. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் 20 அரௌண்ட் 74,700 இருக்கும். அதே சமயத்தில் நோட் 20 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு 90,400 rupees இருக்கும். ஸோ இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு லாஸ்ட் நோட் 10 இருந்துச்சு, அதோட ப்ரைசிங் தான் நமக்கு ஆல்மோஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேஃபாக சொல்லிடலாம்.
அடுத்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட். ஆமாங்க, அமேஸ்ஃபிட் வந்து இந்த காலத்தில் இந்தியாவில் வந்து நமக்கு நிறைய வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீரெக்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அமேஸ்ஃபிட் வந்து ஒரு சூப்பரான பிராண்ட், அதில் வந்து டவுட்டே இல்லை. அவங்க வந்து சூப்பரான ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே நமக்கு வந்து பண்ணாங்க. மெயின் தான் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து. ஸோ இப்போ வந்து அமேஸ்ஃபிட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து TWS இயர்ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, அமேஸ்ஃபிட் வந்து நமக்கு இயர்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து இயர்பாட்ஸில் வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒருவேளை இன்னொரு ப்ராடக்ட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் டே சேல் வந்து வருது. ஸோ பிரைம் டே சேல் வந்து நமக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 மணி நைட்டுக்கு வந்து நம்மளுக்கு ரிவீல் வந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைசிங் இது வரைக்கும் எதுவுமே சொல்ல, பட் ஒரு 5000 rupees ரேஞ்சில் வந்து வைப்பாங்க அப்படின்னு வந்து நான் கெஸ் பண்ணுறேன். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 6i. ஸோ Realme 6i வந்து நான் சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து ரீபிராண்ட் பண்ணுற Realme 6s அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூரோப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை ரீபிராண்ட் பண்ணி தான் இங்கே வந்து Realme 6i வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தேன். Realme பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அதே மாதிரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 6க்கும் Realme 6iக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் படித்தபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வித்தியாசம் தான். ஒன்று வந்து Realme 6ல 64 மெகாபிக்சல் கேமரா இருக்குது, இதில் வந்து 48 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் ரெண்டுத்துலயும் நமக்கு வந்து 30 வாட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்கு. ஆனால் Realme 6ல வந்து பாக்ஸ்லேயே 30 வாட் சார்ஜர் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து 20 வாட் சார்ஜர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுத்தை தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ Realme 6 வந்து கண்டிப்பாக நல்ல ஸ்மார்ட் ஃபோன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவையில்லாமல் இப்போ எதுக்கு இந்த Realme 6i அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே Full HD Plus 90Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. Helio G90T சேம் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் Realme UI அதே 4300 mAh பேட்டரி, இதிலும் பார்த்தீங்கன்னா 30 வாட் வூக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனால் 20 வாட் மட்டும் தான் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்புறம் நமக்கு வந்து 4GB RAM 6GB RAM கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா 64GB ஸ்டோரேஜ் தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல். ஸோ Realme 6ல வந்து நமக்கு 64 மெகாபிக்சல் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். அப்புறம் கேமராஸ் பார்த்தீங்கன்னா அதே 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது, அதே 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், அதே 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. ஸோ அப்படியே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4GB RAM 64GB வந்து நமக்கு 13,000 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. Realme 6 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 15,000 rupees வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு எதுக்கு இந்த ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சேல் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி நமக்கு வந்து மத்தியானம் 12 மணிக்கு ஃப்ளிப்கார்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா Realme வெப்சைட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus Nord. ஆமாங்க, OnePlus Nord வந்து நமக்கு லான்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஹைப் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, நான் வந்து அந்த 99 rupeesக்கு வந்து இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. அந்த இன்வைட் வந்து அந்த இன்வைட்டுக்கு என்ன தான் கிஃப்ட், அப்புறம் நிறைய பேர் எப்படி தான் ப்ரீ ஆர்டர் பண்ணுறது, என்ன கதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ஸோ அதை பற்றி இப்போ வந்து நான் கிளியராக வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு OnePlus வந்து எக்கச்சக்கமான சேல் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே தலை வெடிச்சிது. ஸோ இப்போ வந்து நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து OnePlus Nord வந்து அமேசானில் வந்து நமக்கு சேல் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் டிஜிட்டல் அப்புறம் OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இங்கே எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து நமக்கு ஓப்பன் சேல். ஸோ 4ஆம் தேதி ஓப்பன் சேல் வந்து அமேசானில், 6ஆம் தேதி ஓப்பன் சேல் வந்து நம்மளுக்கு நார்மலான ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ புக்கிங்கில் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் எதுவுமே வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த 499 rupees எக்ஸ்ட்ராவாக கட்டியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் கிடைக்க போகுது. இது வந்து உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸில் எதுவுமே கிடைக்காது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோன் அஷூரன்ஸாக வந்து கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1000 rupees வந்து நீங்கள் கட்டிட்டு இந்த ரிலையன்ஸ் டிஜிட்டல், குரோமா இல்லாட்டி பார்த்தீங்கன்னா OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இந்த மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து நீங்கள் OnePlus Nord வந்து ப்ரீ புக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூட நமக்கு வந்து ப்ரீ புக் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் போய் அங்கே போய் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்து 6ஆம் தேதி தான் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்து ப்ரீ புக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி போயிட்டு ஷாப்பில் போயிட்டு உங்கள் ஃபோன் வந்து டெலிவரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெலிவரி இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து அமேசானில் ப்ரீ புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ கூட அமேசானில் வந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து 1000 ரூபா மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மொத்தம் OnePlus Nord அமௌண்ட்டும் நீங்கள் வந்து கட்டிட்டு ப்ரீ புக் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி சேல் ஆரம்பித்த உடனே உங்கள் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க.
ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒன் ப்ளஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன் ப்ளஸ் யூஸர் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே ஒன் ப்ளஸ் யூஸர் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கேபிள் மெம்பர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3rd ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஓப்பன் சேல் வரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த ரெட் கேபிள் மெம்பர்ஸ்க்கு மட்டும் OnePlus.inல ஒரு நாள் முன்னாடியே நமக்கு வந்து ஏர்லி ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னா திருப்பி ஒரு 30 செகண்ட் வந்து பேக் போயிட்டு திருப்பி வந்து கேளுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஏன்னா எனக்கே வந்து தலை சுற்றுது, அத்தனை டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம கிஃப்ட் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு நிறைய பேர் வந்து அந்த OnePlus AR இது வந்து நமக்கு பண்ணாங்க. அதில் வந்து அஷூர்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னாங்க. நிறைய பேர் வந்து கத்த ஆரம்பிச்சிங்க, எங்கே தான் இருக்குது அஷூர்ட் கிஃப்ட், எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கீழே அமேசானோட லிங்க் வந்து ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்ல நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஸ்பின் பண்ண வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணீங்கன்னா அதில் வந்து 200 ரூபீஸ், 500 ரூபீஸ், 1000 ரூபீஸ், OnePlus TV, OnePlus Bullet Z, அப்புறம் 50 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்பின் பண்ணி எதை ஜெயிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து 1000 ரூபா கூப்பன் வந்து ஜெயிச்சாங்க. அந்த 1000 ரூபா கூப்பன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா Bullet Z வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ Bullet Z வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச யாரும் பார்த்தீங்கன்னா OnePlus Nord டிவிலாம் நமக்கு வந்து ஜெயிக்கல. ஆனால் 1000 ரூபீஸ் கூப்பன் ஜெயிச்சா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூப்பன் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. Bullet Z ஜெயிச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா Bullet Z வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்பின் பண்ணணும். ஸ்பின் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து எதில் வந்து நிற்கிதோ அது வந்து உங்கள் ப்ரைஸாக வந்து கிடைக்கும். ஆனால் அந்த ப்ரைஸு நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க OnePlus பற்றி. அதை பற்றி நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வைட் வாங்கின எல்லாருக்குமே இந்த ஸ்பின் வந்து நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் லக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்பின் பண்ணதில் உங்களுக்கு என்ன வருதோ அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு அஷூர்டாக வந்து கிடைக்கும். ஸோ OnePlus சொன்ன மாதிரி நமக்கு வந்து அஷூர் கிஃப்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் கீழே கொடுக்குற லிங்க் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இன்வைட்டை வந்து வாங்கவே இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து வேலை செய்யாது. இன்வைட் வாங்கியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த லிங்க் வந்து வேலை செய்யும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlus ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு என்னால் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிங்க. ஸோ ப்ரீ புக் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 499 ரூபீஸ்க்கு நம்மளுக்கு வந்து லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ புக்கிங் கொடுத்தாங்களே அந்த ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் 1000 ரூபா கொடுத்து ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு இல்லாட்டி இதுக்கப்புறம் ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த 499 ரூபீஸ் கொடுத்து ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus உங்களுக்கு வந்து OnePlus டிஷர்ட்டு, அப்புறம் வந்து நமக்கு ஸ்டிக்கர்ஸ் அது இது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து OnePlus வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீ புக்கிங்கோட அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா இங்கே காட்டுறேன், அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேல் ஆரம்பித்ததுக்கப்புறம் OnePlus Nord வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து உங்களுக்கு வந்து 30 நாளுக்குள்ளே வந்து ஒரு மெயில் வந்து தருவாங்க. அந்த மெயிலில் ஒரு கோடும் ஒரு லிங்க்கும் வந்து தருவாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு அந்த கோடை ரெடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Z பிளஸ் கேஸ் பிளஸ் 500 ரூபா. ஸோ இப்போ நான் சொல்ற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டா வந்து போதும். ஸோ ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2வது பாக்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ 2வது பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து தராங்க. முதல் ஆப்ஷன் வந்து முதல் பாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து OnePlus Z இயர்ஃபோன்ஸ் வந்து இருக்கும். அது இல்லாம சாம்சங் கேஸ் வந்து இருக்கும். அது இல்லாம 500 ரூபா ஓச்சர் வந்து கொடுப்பாங்க. 2வது பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Bullet வெர்ஷன் 1 வந்து கொடுப்பாங்க. பிளஸ் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து பாக்ஸ் 1 வேணுமா இல்ல பாக்ஸ் 2 வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த லிங்க்ல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரீயா வந்து டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா அந்த 499 ரூபீஸ் ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு செம்ம லக்கி அப்படின்னு சொல்லுவேன். ஏற்கனவே வந்து டிஷர்ட் அந்த மாதிரிலாம் செம்ம குவாலிட்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இயர்ஃபோன்ஸ், கேஸ், 500 ரூபா ஓச்சர் அப்படின்னு தராங்க. ஸோ அது வந்து சூப்பர் டூப்பர் வர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதோட கேள்வி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி அனுப்புறீங்க கமெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.